வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம நிஃப்டி 50யோட அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப் படி தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கும் ஒர்க் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேடு எடுக்க மாட்டோம். அதுக்கான ரீசன் எதுவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்துட்டு என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்துங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப்ஸாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம செட்டப் லைனை வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுங்க. 22612 கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. நம்ம என்ட்ரி ஆனோம். சேம் இங்கே இருந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் நமக்கு கிடச்சிருக்கு. வெறும் 100 பாயிண்ட்ஸ். நிஃப்டி 50ல் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் 100 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்றைக்கி ரேஞ்சு பவுண்டு தாங்க. நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு அதாவது டவுனுக்கான செட்டப்பில் இந்த ரெண்டு லைனுக்குள்ளேயே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் போயிடுச்சு. ஆனால் நமக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஒரே ஒரு சைடு மட்டும் 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தாங்க. அதாவது மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன பண்ணணுமோ அதை வந்து நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துருச்சு. இனி நாளைக்கான நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப் வந்து 22570. நெக்ஸ்ட்டு வந்து 22652. தேர்டு வந்து 22740. ஃபோர்த்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து 22855. நெக்ஸ்ட்டு வந்து 22903. நெக்ஸ்ட்டு 22944. next 23009. next 077. next 23153. இதான் நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. இதே போல் டவுன் சைடு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துருவோம். 22532, 22420, 22310, 22218, 22120, 22031, 21954, 21880, 21742. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம டவுன் சைடு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸு. நம்ம இந்த செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். நம்மளோட செட்டப்ஸ் வந்து அக்யூரசி லெவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸாக 2 மந்த்ஸ்க்காக நான் கொடுத்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பேக் எண்டில் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நம்ம இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து ப்ராப்பராக நம்மளோட செட்டப்ஸை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அவ்வளோ அக்யூரஸியாக வேலை செஞ்சுருக்கு நேற்றும். இவ்வளவு அதாவது மார்க்கெட் வந்து நேற்று வந்து இவ்வளோ ரேஞ்ச் பவுண்டு, அதுவும் ரொம்ப டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்றைக்கான மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பனே ஆகும் அப்படின்னு. சேம் அதே போல் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனும் ஆச்சு. ப்ராப்பராக நம்ம செட்டப் படி ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். அதாவது மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம செட்டப் மட்டும்தான் பண்ணி கொடுக்கும். அதே போல் நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவலும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம செட்டப்பை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் என்ட்ரி எக்ஸிட் சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கு. அதை பார்த்துட்டு நீங்கள் அதை நம்மளோட செட்டப்பை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கான
ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து 48629 பிரேக் அவுட்டோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 48511 நம்ம என்ட்ரி ஆயிருக்கோங்க. இங்கே வந்து என்ட்ரி ஆயிருக்கோம். இங்கே என்ட்ரி ஆகிட்டு நம்மளோட ப்ராஃபிட் எங்கே புக் ஆகிருக்கு அப்படின்னா 48348 வரைக்கும் போயிட்டு நம்ம ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 160 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. 150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திருப்பி கன்ஃபர்மேஷன் எங்கேயுமே கிடைக்கல. நமக்கு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல கிடச்சிருக்குங்க. 48477 வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப் ட்ரெண்டில் நம்ம புக்கு ஆகிருக்கோம். புக் ஆகிட்டு என்ட்ரி ஆகிருக்கோம். என்ட்ரி ஆகிட்டு நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸு ஹிட் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த கேண்டிலோட லீஸ்ட்டில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 48409 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 70 பாயிண்ட் வந்து செகண்ட் ட்ரேடு வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்டு ட்ரேடுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து 48374 ரிவர்சல் கிடச்சிருக்கு. நம்ம என்ட்ரியும் ஆயிருக்கோம். 48418 என்ட்ரி ஆனோம். 48418 என்ட்ரி ஆனீங்க அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு 48686 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. தேர்டு ட்ரேடு வந்து ஆல்மோஸ்ட் 270 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரேட் நமக்கு 160 பாயிண்ட் ப்ராஃபிட், செகண்ட் ட்ரேட் 70 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், தேர்டு ட்ரேட் 270 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்குங்க. திருப்பி இங்கே இருந்து டவுன் சைடு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு சின்ன ப்ராஃபிட், ஒரு 60 பாயிண்ட்ஸ் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த 70-60 கழிச்சிட்டாலும் 360 420 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்க. நிஃப்டி 50 வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து 520 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கான இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருந்துச்சு. ரேஞ்ச் பவுண்டில் இருந்தும் நமக்கு 520 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமும் வந்து மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளோட ரூல்ஸ் படி 4 ட்ரேடுக்கு மேலே பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி 50லையும் 4 ட்ரேடுக்கு மேலே நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மினிமம் ரிஸ்கில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரியான செட்டப்பு. இந்த செட்டப்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸை வந்து பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டப் வந்து 48740, நெக்ஸ்ட் 48938, next 49138, next 49361, next 49545, next 49784, next 49910, 50040, 50216. இதான் நாளைக்கு நம்ம அப்சைடு என்ட்ரி ஆகிறதுக்கான செட்டப்ஸ். சேம் வந்து நீங்கள் டவுன் சைடு என்ட்ரி ஆகணும்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். 48559, 48438, 48274, 48137, 47990, next 47844, 47660, 47517, 47333. இதுதான் நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்மளோட அனாலிசிஸ் லெவல் அவ்வளோ அக்யூரஸியாக வேலை செய்யும். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.